Hello friends, welcome back to our channel. அம்மா நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன். எனக்கு என்ன டீ டைம் ஸ்நாக்ஸ்மா? பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன்டா. அதுதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். கூடவே இந்த மாதிரி தோலும் நல்லா ஈஸியாக பிச்சு எடுத்துட முடியும். ஒரு பவுலில் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா போட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மத்து இல்லைன்னா கரண்டியால் கூட நீங்கள் மசிச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கா என்னன்றதை பார்த்துக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்ட பிறகு இது கூட நீங்கள் சோள மாவுன்னா கூட கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பால் கவரு இல்லைனா வேறு பாலித்தீன் கவர் எதனா இருந்தால் அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் வச்சு நல்லா தட்டி பீஸ் போட்டு எண்ணெயில் பொரிச்சியும் எடுக்கலாம். இல்லைன்னா குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டி நடுவில் கொஞ்சம் சீஸ் வச்சு சீஸ் பால்ஸ் மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு வாட்டி இந்த மாதிரியும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கையாலே தட்டி விட்டீங்க, இல்லைன்னா பூரி திரட்டுற கட்டையால் திரட்டி விட்டிங்கனாலும் ஓகே தான். ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். அந்த மாதிரி பீஸ் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கூடவே நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு மீதிக்கு ஸ்மைலீஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு ஸ்மைலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து உளுந்த வடையில் தான் ஸ்மைலி போட்டு காமிச்சிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ லிங்க் ஒன்றா தரேன், பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த மாதிரி க்யூபாக எடுத்து ஸ்லைஸ் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம் டீ டைம் ஸ்நாக்ஸு. இதில் மீதி இருக்கிற பால்ஸை வந்து உருளைக்கிழங்கு பால்ஸை வந்து என்ன பண்ணேன்னா ஸ்மைலிஸ் மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ரை முடிஞ்ச பிறகு உடனே தட்டி வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸையும் இதில் போட்டு அழகாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்குமோ ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மைலிஸ் 2 பேரும் எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் பிடிக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.